வணக்கம். இந்த எனக்கு கூடன்குளம். என் பேர் நித்யானந்தம். எங்கள் ஊர் மக்களை வெறும் ஓட்டு போடுற மிஷின் மாதிரி தயவு செய்து அரசியல் கட்சிக்காரங்க பயன்படுத்தாதுங்க. ஏன்னா எங்கள் ஊரில் மிகப்பெரிய அணு உலை இருக்குது. அதுலேருந்து வர்ற சிஎஸ்ஆர் நிதியை ஃபஸ்ட்டில் எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சுத்துப்பட்டி ஊர்காரங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அது சரி அவங்க கொடுக்குறாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, கொடுத்துட்டு போகிறாங்க. அதை 20 கிலோமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இல்லை இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கொடுங்க, ராமநாதபுரத்துக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எங்கள் ஊரில் ஒரு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, தனி நபருக்கு குடி தண்ணீர் 55 லிட்டர் கொடுக்கணுமா. ஆனால் 55 லிட்டர் 100% இந்த ஊருக்கு கொடுக்கப்படுதா? இல்லை. இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் 605 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. எல்லா கிராமங்களுக்கும், வள்ளியூர் ஒன்றியம், ராதாபுரம் ஒன்றியம், எல்லா கிராமங்களுக்கும் குடிநீர். அதில் கூடங்குளத்து பேர் முதல்ல இருந்துச்சு. ஆனால் அது சமீபத்தில் நீக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு போதிய குடிநீர் வாங்கி கொடுக்க தெரியாத உங்களுக்கு எங்களுடைய சிஎஸ்ஆர் நிதி மட்டும் வேணும்னு சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? எங்கள் ஊரில் நாங்கள் எங்கள் தாத்தன், எங்கள் சொந்தக்காரன், உறவினர் கொடுத்த நிலத்தில் பிளான் இருக்குது. சிஎஸ்ஆர் நிதியை முதல்ல எங்களுக்கு கொடுங்க, 50% கொடுங்க. இந்த அணுகுலை தயார் பண்ணுற மின்சாரத்தில் எல்லா வீடுகளுக்கும் ஒரு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக கொடுங்க. எங்களுக்கு மருத்துவ செலவுக்கு என்ன உண்ட உயர் நோய், கொடிய நோய் இந்த ஏரியாவில் வந்துச்சுன்னா அதுக்கு இந்த சிஎஸ்ஆர் நிதியை கொடுங்க. தயவு செய்து எங்கள் ரூபா மட்டும் வேணும். எங்களுக்கு குடிநீர் கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லையா? நாங்கள் இன்ன வரைக்கும் 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒருக்கா உப்பு தண்ணி தான் என் வீட்டில் வருது. என் வீட்டில் என் ஊரில் இருக்க எல்லாருக்கும் வருது. தயவு செய்து 15 நாளைக்கு ஒருக்கா, 10 நாளைக்கு ஒருக்கா தான் நல்ல தண்ணியை கொடுக்குறாங்க. எங்களுக்கு அந்த 605 கோடி ரூபா ஆற்று நீர் திட்டத்தில் கூடங்குளத்தை இணைக்கணும். இணைக்கிற வரைக்கும் எங்களுடைய குரல் ஒலிச்சு கொண்டு தான் இருக்கும்.